அப்படியா நான் நினைத்தது சரியாகவே முடிந்து விட்டதா? நான் தபத்தில் அமர்ந்திருந்தோடு இந்த இமாச்சலத்தில் இப்படி ஒரு சிலைகளை நாம் கண்டதே இல்லையே. இவ்வளவு ஒரு அழகு பொருந்தி சிலைகளாகவே இருக்கின்றது. அவன் என்ன போட்டான்? டேய் தபையா, இந்த சிலைகளை சோதித்து பாருடா. வாடா இந்த சிலைகளை சோதித்து நம்ம ஏற்கனவே வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தவம் செய்யும் வந்தோம். அப்ப இந்த சிலைகளா இல்லைய புதுசா யார் எடுத்தாந்து வச்சிருக்கிறான் சிலைகளா என்று சோதித்து பார். ஐயா இது என்ன தெரியல. என்னடா தெரியல? இதான் சூத்துக்காட்டு மாரியாத்தா. சூத்துக்காட்டு மாரியம்மன் இது ஷோகேஸ் பொம்மை. வாங்க வந்து வாரின்னு போங்க. வாங்க. யார் தெரியல? இதுதான் தாய் பரவட்டா. எம்மா தாயே பரவட்டா. உன்னை ராகிலாம் மூணு தடவிட்டா. இது புது சிலை. இந்த சிலைகளை நம்ம சோதனை பண்ணி பார்க்கணும். சிலை இருக்குது எப்படியும் பட்டு வச்சிருப்பான். சும்மா நிக்காதீங்க. கட்டி பிடிக்கிறது ஒரு ஆளு மட்டும் சேர்த்து பிடிக்கலாம் போல. ஏமா ஆதி பராசூத்தி. ஆதி பராசு. ஆதி பராசூத்தி. ஏமா இந்த சிலைக்கு சுத்தி வச்சுக்கிறானோ சிலைக்கு போட்டு கூட பார்க்க முடியல. ஐயோ இது திருப்பி திருப்பி காட்டுது இந்த சிலை. இந்த சிலைக்கு சுத்தி வச்சுக்கிறானோ தெரியல. இது போன்ற சிலைகள் நம்முடைய அஷ்டபகிரி உதவிகளாக இருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும். சிலைகளை தூக்கி ஓடுது. அது சிலை இல்ல ஐயா. நம்ம தபத்தி கெடுக்க வந்தவங்க.
ஒரு பெண் வயிற்றில் பிறந்து வந்தாரே நாங்கள் யார் என்று சொல்ல முடியாது. யார் நீங்க சொல்ல முடியாது? சொல்ல முடியாது. முடியாது முடியாது அது முடியாது முடியாது சொல்ல சொல்றோம். சொல்லு. அவர் என்ன கேக்குறாரு? நீங்க யாரு? உங்க எஜமா என்ன கேக்குறாரு? மயிரை கேக்குறாரு. யாரு யாருன்னு கேட்டு நடக்கிறாரு ஒரு மனுஷன். இல்ல அங்க வந்து யாரு அங்க வந்து கேட்காதா? இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க பின்ன நான் ஒரு பொம்பளைங்க தவா நான் கேட்கிறேன். நாங்க யாரு? எங்க ஊர் என்ன? உங்க பேர் என்ன? எங்க பேர் என்ன? இதானே சொல்லிதாகணுமா? சொல்லிட்டா நீங்க விடுவீங்களா? எப்ப சொல்லுங்க நான் விடலான்ட்டாங்கிறேன். வழி 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 விளக்கமா சொல்லணும். மொட்டை மொட்டை பசங்க பட்ட பட்டே வாங்குவேன். இல்ல நீங்க சதுர சதுரமா கொடுங்க. என் பேரு சொல்லவா? சொல்லுன்னா யோ என் பேரு பேரு சொல்லவா? அறிமுகமா சொல்றேன். யோ என் பேரே சொல்லவா? இப்போ சொல்லு போ. சொல்லுடா. என்னடா கேக்குறீங்க? என்னடா கேக்குறீங்க? நாட்டுல நல்லவனுங்க 4000 வருது. நல்லவனுக்கு 4000 வருதா? கேட்டு இருந்தானே கெட்டவனா? இல்ல இந்த மாதிரி மொக்கடிக்கிற நாளைக்கு அவன் என்ன மதிப்பாவா? மதிப்பா இருக்கானவா? பேர் கேட்டு வந்துட்டேன். பேர் கேட்டு வந்துட்டேன். அவன் பேர் கேட்டு வந்துட்டேன். என்ன பேரு? பேர் சொல்லவா? சொல்லவா? பேரு சொல்லவா? சொல்லவா? பேரு சொல்லவா? என்ன ஆச்சு சொன்னீங்களா? என்ன ஆச்சு? என்ன சொன்னீங்க? நான் சொன்னீங்களா? சொன்னேன். உங்களை அடிச்சாரா? அட கடவுளே, நான் தாங்க பயத்துல மாத்தி சொல்லிட்டேன். என் பேரு வந்து 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 உள்ள போகுதா? அது இல்லைங்க, என் பேரு வந்து வந்து
வந்து வந்து அதே தான் சொல்லு போ. இதுக்கு என்ன பண்ண போறான் நாங்க கேட்கல. கேட்டியாடா? கேட்டுண்டா. என்ன சொன்னான்? சரி. என்ன சொன்னான்? வந்து 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 அதேதான். டேய், பேரை கேட்டத வந்து 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 போட்ட உடனே அதே தான் சொல்றேன். அதேதான். அந்த ஆளு அரைக்கிறதுக்குள்ளே வந்துக்கிறாங்க. என்ன ஏதோ, என்னய்யா? ஏய், ஏன் கத்திக்கிற? கையில ஓடுறதா ஏன் சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? இருக்கிறாயா? பேர் சொல்லி சொல்லுங்க. ஐயா எங்களுக்கு யாருக்கு வாயாடி யாடி அங்க நினைக்கிற வந்து அவளுக்கு நான் சொல்லலாம். சரி தெளிவா கேளுடா. உனக்கு என்ன சொல்லுடா, நான் என்ன சொல்றது? சரி நான் சொல்லுமா. தெளிவா சொல்லு. ஏண்டா என் பேரை கேட்டு நீ என்ன வேற புட்டுக்கு போற? இல்ல கத்து கட்டி 10 ரூபா விற்க போறேன். ஏன் அவ பேரு? அவரு மேட்டு தெருவுக்கு போவாரு, நான் பள்ளு தெருவுக்கு போவேன். ஏன் அவ பேரு உன் பேரு சொல்லாண்டி தெரியாதுன்னு. உன் பேரு என்ன? என் பேர் தான் தெரியாது. நல்ல பேரு இது. யார் வச்சு? உங்க அப்பா வச்சாரா உங்க அம்மா வச்சாங்களா? டேய், டேய், எதற்காக எங்க வந்தீங்க? யார் நீங்க? ஒத்தி ஒத்தி மாத்தி மாத்தி. என்ன யாரு கேக்குறீங்க? இது யாரு? கிடையாது. ஏய், நாங்கள் இவர் யாருன்னு தெரியும். தெரியவே தெரியாது. கண்டன் கார் போடுங்க. ஐயா கண்டன் கார் போடுங்க. நீங்க? ரங்கநாதன். அரே ரங்கநாதன். நீ ரங்கநாதன் என்ன தெரியாதா? ஐயா என் பேர் விட்டீங்கன்னா அப்புறம் ஆணுகள் இல்லாத போகுது. ஐயா நாங்க யாருன்னு சொன்னா விட்டுடுவீங்களா? அப்படியா? தேவசபையில் ஆட்சி மாறக்கூடிய ஏன் முக்கிற கொட்ட மேலே ஏறி போ. தேவ சபையில் நாட்டியம் ஆடக்கூடிய சொல்லுடி. அவ அரம்பை நான் ஊர்வசி இது ஊற வச்சு இல்ல காலைல காய வச்சு ருப்பி மாவாசிங்க. ஆஹா இவங்க என்ன தேவலோகம் வரல. ஐயா எங்களை காப்பாத்துக்க. நான் வரல. அப்பா முதல்கே மோசமாகுதுடா சாமி. ஏய், நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன் வேற. ஐயா நீங்க தாங்க எப்படியாவது எங்களை வாய வைக்கணும். நான் வாய வைக்கிறேன். வாய வைக்கணுங்க. நான் அந்த வேலை தான் செய்துக்கிறேன். நான் வாய வைக்கிறேன். ஐயா அவள் என்னதான் பண்ணான்? நான் எது பண்ண எப்படியாவது காப்பாத்துக்கணும். காலைல எழுதுங்க. காலில் வீங்க. ஆமாங்க அவன் துடியா துடிக்கிறான். நான் எது பண்ணலையே. என்ன எதுவும் பண்ணாத என்ன? நான் எது பண்ணலையேப்பா. அம்மா, அந்த 208 போன் பண்ணுங்கப்பா. 208 இல்ல 108. 220 260 இதுலயே இரு. நான் நீங்க எங்க கடைக்கு போனேன். சத்தியமா 160 இல்ல. ஏன் எப்படின்னா 265 அந்த 40 தான் ஓடுறீங்க. ஏய், இவர்களை விட்டு வைக்கவே கூடாது. ஐயா நாங்க எங்கேயும் போக மாட்டோங்க. உங்கள்கிட்ட நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அப்படி சந்தேகம் இருந்தா என் பேர்ல சொல்றோம். இது பிடிச்சிங்க. சந்தேகம் இருந்தா பிடிச்சிங்க. என் பேரு உன் பேரு நல்லா விட்டு பார்த்து கேளுங்க. அதை பாருங்களேன். அங்க ஒரு புளிய மரம் ஒண்ணு தெரியுதா? புளிய மரம். ஆமா எங்க வீடு அங்கதான் இருக்குது. நம்ம அங்க லாரி வரப்போது நிற்பிய. லாரி வரும்போது நான் எங்க நிக்கிறாங்க? புளிய மரத்தாண்டா. தத்து முடிச்சவன் அது இல்லைங்க. நல்ல மோடு 2 தெரியுதா? 2 மோடு. இந்த இங்க இல்லடா. ஏய் அதாம்மா தெரியுதா? 2 மோடு. அந்த மோடு அவரையும் கூப்பிட்டீங்க. அவர் ஏன் தப்பா நினைக்க போறாரு? வா ஓய். ஓயா ஓய். அவங்கள மாமனா மச்சானடா. கேட்டா வாடா. வா ஐயான்னு கூப்பிட்டாலும் ஏம்மா தெரியுதுங்களா? நாங்க எங்கேயும் போக மாட்டோம். பேர் சொல்லிட்டு தான் போவோம். சொல்லு. அதை பாருங்க. நல்லா விட்டு பாருங்க. ஒரு மோடு ஒண்ணு தெரியுதா? 2 மோடு. அதுக்கு கீழே அப்படியே விட்டு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் ஒண்ணு தெரியும். பள்ளம். அந்த பள்ளத்துக்கு நேரா அப்படியே கீழே இறங்கணுங்க.
பழுத்துல கேள்டா கேள்டா ஆமா ஆமா சரியான அட்ரஸ் சொல்றடா. இரண்டா கேட்டுங்கிறேன். அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா பக்கத்துல ஒரு டிவி ரூம் தெரியும். பழைய காலத்து டிவி ரூமுங்க திறக்கல. கேள்டா 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 ஏம்மா? கேள்டா கேள்டா டேய் கேள்டா கேள்டா அந்த கேள்டா கேள்டா இரண்டா அந்த டிவில படம் போடுறாங்க. அந்த டிவி ரூம் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பழைய படமா காமிக்கிறேன். பேய் படமா? அந்த டிவி ரூம்ல பழைய படமா பேய் படமா மொத்தம் காற்று எடுத்துதான். அதுல புத்து இருக்குமா, பாம்பு வருமா, உசாரா போகணும். மகன் உனக்கு நான் இந்த மாதிரி உசாரா புட்டுங்கிறேன். உலகத்துக்கு தான் எனக்கு தாய் இல்ல. எங்க வேணாலும் படிச்சிருக்கலாம். இங்க எங்களாண்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா உன் படையில இங்க வேவாது. டேய் யாரு வா? கண்ணுடைய அண்டங்களை அடக்கி ஆளக்கூடியவன் ஆதிசக்தி. ஆதிசக்தி. ஆதியிலே தோன்றியவள் இவள். இப்ப கதி பார்க்க போறியா? கொண்டு வாத. இந்த உலகத்துக்கே பாமர மக்களையே நான் காத்து ரட்சிப்பவள். என்னுடைய கரத்திலே திருவோடா. ஓடு ஓடு அழிவு உனக்குத்தானா நெருங்கி விட்டது. அழிவு உனக்கே நெருங்கி விட்டதா? நாங்க எப்ப வந்தாலும் பாப்பாட்டி இல்ல இவளை அடிச்சு சேர்த்துட்டு நாட்டை போடுவோம். யார் போடுவாங்க இவளுக்கு பிச்சை? ஏண்டி உன் நாட்டு மக்கள் உலகத்து மக்கள் என்கின்றாயே, ஒருத்தர் போட மாட்டாங்க. போட்டாடே போட்டா அவ்வளவுதான், அப்படியே கட்சி கொதறிடும் சொல்லு. போட்டா நாங்க சமாளிப்போம். வாரி வீட்டுக்கு போடுவோம். என்னத்த வாரி வீடு போடுவான்? பிச்சையே இடக்கூடாது இவளுக்கு. ஓடுறது அட பாவிகளா, என்னுடைய உலக மக்கள், என்னுடைய கிராம மக்கள் வந்தால் ஒவ்வொரு காணிக்கையாக சேர்த்து எனக்கு திருவிழா கோலங்கள் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட ஏழ்மை மக்களிடையே நான் சென்று எப்படியடா மடிப்பிச்சை எடுத்து வருவேன்? வாங்கடி பாத்தியா பெட்டிகார். அவர்களிடத்திலே எப்படியடா நான் திருவோடை சுமந்து நான் நிற்பேன்? அகோர உருவம் படைத்தவள் பெரு ஓட்டை ஏந்தி கொண்டு செல்ல வைத்து விட்டேன் பார். இறைவனவன் சோதனைதான் எந்த இதயத்திலே வேதனைதான். இனி ஒரு நாள் குறையுமில்லை எந்த இதயத்திலே என் இதயத்திலே.
மக்கள் கொடுத்த உருளைடா நான் குடு நான் சொல்றேன் குடை குடா குடை குடு கொட் கொட் நீ அழிஞ்சா கண்ட கொட் கொட் சீக்கிரம் கொட்டா அப்படியே இருக்கு அந்த பக்கமா போ எந்த பக்கமா கூட கொட்டா சீக்கிரம் பட்டி கூட ஆவாது இவன் தூக்கி வச்சுக்க ஏய் கொண்டு வா விலங்கு இப்படியா போட சொன்னா போடுங்க போட்டா முதல்ல சீரா சொல்ல வேண்டியதானே ஜெயில தெரியல யார் கரத்திலே போட சொன்னேன் யார் கையில மலர் புஷ்பங்களினால் அலங்கரித்தால் அல்லவா ஆமா அவ கையில போடுற விலங்கு வெள்ள மாதிரி சொல்ல வேண்டியது இவளை பாதாள சிறையில் அடைத்தால் இவளை தேடி அந்த முருகன் வருவான் நம்முடைய பழியை தீர்த்து கொள்ளலாம் ரெண்டு பொண்டாட்டிக்காரன் வருவான் வருவான் தானா நேரிட போய் ஓடி. ஏய் போ போ போடா, சிறையில. ஏய், இந்த காளியை சிறை வைத்து விட்டேன் நாங்கள் தவம் செய்கின்ற வேளையில் எங்கள் தவத்தை கடக்க வந்தார்கள் யார் தேவ தேவ இந்திர கூட்டம் ஆமா செல்கின்ற அந்த தேவேந்திரனையும் சிறைபிடிக்கின்றேன் இதற்காக தாய்க்காக வரவில்லை என்றாலும் தன்னுடைய மாமனாருக்காக பரிந்து அடே கண்டிப்பா வருவான் முருகனுடைய முதல் மனைவியா அந்த கோமன் தாண்டி கண்டிப்பா மாமனாரை பறிச்சு வருவான் தேவேந்திரன் மாமனார் அல்லவா மாமனாருக்காக கண்டிப்பாக வருவான் புறப்படு தேவலோகம்